பிரான்சில் ஆங்கில சொற்களின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தவும் பிரெஞ்சு மொழியை பாதுகாக்கவும் புதிய சட்ட முன்வடிவு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இணைய யுகத்திற்கு ஏற்ப 1994ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட சட்டம் தற்போது புதுப்பிக்கப்பட உள்ளது. சமூக நீதிவாதி செனட்டர் இந்த புதிய சட்டமூலத்தை தாக்கல் செய்துள்ளார். ஆன்லைன் விளம்பரங்களில் ஆங்கில சொற்களுக்கு பதிலாக பிரெஞ்சு மொழி இடம்பெற வேண்டும் என்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். விளம்பரங்களில் ஆங்கில சொற்களுடன் அதற்கு இணையான பிரெஞ்சு மொழி வார்த்தைகளும் சம அளவிலான எழுத்துருவில் பெரிதாக இடம்பெற வேண்டும். நிறுவனங்கள் இதனை முறையாக பின்பற்ற வேண்டும். சர்வதேச நிறுவனங்கள் தங்களது ஊழியர்களிடம் ஆங்கிலத்தில் மட்டும் தொடர்பு கொள்வதை தவிர்க்க வேண்டும். மேலும் பல்கலைக்கழகங்களில் ஆங்கிலத்தில் மட்டுமே நடத்தப்படும் படிப்புகளின் எண்ணிக்கையும் குறைக்கப்படும். ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனின் ஆதரவு பெற்ற சூஸ் பிரான்ஸ் மற்றும் பிரெஞ்சு டெக் போன்ற அரசாங்க விளம்பர சொற்களும் இந்த தடை நடவடிக்கைக்கு உட்படலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரெஞ்சு மொழியின் தூய்மையை காக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட இந்த சட்டத்தை மீறுவோருக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கவும் அதற்கென கூடுதல் அதிகாரங்களுடன் புதிய கண்காணிப்பு குழு அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த காலங்களில் பிளாக் ஃப்ரைடே போன்ற ஆங்கில பதங்கள் மற்றும் சில சுற்றுலா விளம்பர ஸ்லோகன்கள் பிரெஞ்சு மொழி ஆர்வலர்களால் கடுமையாக எதிர்க்கப்பட்டன. பிரெஞ்சு கலாச்சாரத்தை பாதுகாக்கும் இந்த புதிய முயற்சி இணைய உலகம் மற்றும் உலகமயமாக்கல் காலத்தில் பிரெஞ்சு மொழியின் தனித்தன்மையை நிலைநிறுத்த உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது.